ஹாய் எவ்ரி ஒன். லாஸ்ட் வீடியோவில் ரேண்டமான ஸ்பாட்டை பிக் பண்ணி அதில் எப்படி அந்த ஸ்பாட்டில் ஃப்ராகை பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருந்தோம். அதில் ஆப்டிமைசேஷன் பண்ணுறதும் எப்படின்னு பார்த்துருந்தோம். ரிப்பீட்டடாக ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணாமல் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வைல்ட் லூப்பை திரும்ப திரும்ப கால் பண்ணி அந்த கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகிற வரைக்கும் எப்படி கால் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் அந்த ரேண்டம் ஃபங்க்ஷன்லேயே நம்ம இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இந்த ரேண்டம் ஃபங்க்ஷனை ஒவ்வொரு தடவை கால் பண்ணும் போதும் நமக்கு இந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதையும் நம்ம ரேண்டம் ஃபங்க்ஷன் உள்ள இல்லாமல் அதுக்குள்ள இருக்கிற வைல்ட் லூப்பில் வச்சிடலாம். ஸோ ஸ்க்ரீனில் ஃப்ராக் எதுவுமே இல்லை அப்படின்னா அப்போ தான் நமக்கு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகணும். ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகிட்டு அந்த ரேண்டமான பிளேஸில் ஃப்ராகை பிரிண்ட் பண்ணணும். சப்போஸ் அந்த இடத்துல வேற ஏதாச்சும் வேல்யூ இருந்தது 0 தவிர்த்து அப்படின்னா மறுபடியும் வேற ஏதாச்சும் ரேண்டமான பிளேஸை பிக் பண்ணி அந்த இடத்துல ஃப்ராகை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ கண்டினியூஸாக இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃப்ராகை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கும் போது அந்த இடத்துல ஃப்ராகுக்கு வந்து -1ன்ற வேல்யூ கொடுத்துட்டு ஃப்ராகோட வேல்யூ வந்து 1ன்னு சேஞ்ச் பண்ணிடணும். அதாவது ஸ்க்ரீனில் இப்போ ஒரு ஃப்ராக் நமக்கு இருக்குது அப்படின்னு டினோட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ராக் 1ன்னு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த வைல்ட் லூப்போட கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இந்த லூப்பை விட்டு நமக்கு வெளியில் வந்துடும் ப்ரோக்ராம். அடுத்து மெயினில் போயிட்டு மெயின் ஃபங்க்ஷனில் போயிட்டு அதுக்குள்ள இருக்கிற அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதை பண்ணிட்டு நம்ம ஸ்னேக்கை மூவ் பண்ண வைக்கிறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு தடவை நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணும் போதும் நமக்கு ஸ்னேக் இனிஷியலைஸ் ஆகிட்டு ரேண்டமான ஒரு இடத்த பிக் பண்ணி ஃப்ராகையும் அந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஃப்ராக் ஸ்னேக் ரெண்டுத்தையுமே பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இது ஒரு தடவை தான் பண்ணுறோம். ஓகேவா? இதை வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ண வைக்கணும். அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு வைல்ட் லூப் யூஸ் பண்ணணும். வைல்ட் லூப் யூஸ் பண்ணிட்டு அதில் கேமுன்ற ஒரு வேல்யூவை நம்ம செக் பண்ணணும். கேமோட வேல்யூ வந்து 1 இருந்தது, அதாவது கேம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம இந்த ரேண்டம் கால் ஃபங்க்ஷனையும் பிரிண்ட் ஃபங்க்ஷனையும் திரும்ப 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 கால் பண்ணலாம். ஓகேங்களா? பட் இது இப்போ நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு கீழே 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 பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி பிரிண்ட் ஆகாமல் நமக்கு டோட்டல் கன்சோல் ஸ்க்ரீனுமே கிளியர் ஆகிட்டு திரும்ப அதுக்கு மேலேயே நமக்கு பிரிண்ட் ஆகணும். அப்போ தான் நமக்கு ஸ்க்ரீனு ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி ஒரு இல்யூஷன் கிடைக்கும். ஸோ அதை பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் சிஸ்டம் சிஎல்எஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு தடவை பிரிண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடும். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ஃப்ளிக்கர் ஆகிறது உங்களுக்கே தெரியும். இது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஒவ்வொரு தடவையும் மொத்தத்தையும் பிரிண்ட் பண்ணி திரும்ப கிளியர் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு கேமு கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கேமோட வேல்யூவை 0வா மாற்றுறது, அதாவது இப்போ நம்ம ஸ்னேக்கோட ஹெட்டு அதோட பாடியோட கொலைட் ஆயிடுச்சுன்னா அப்போ நமக்கு கேமை ஃபினிஷ் பண்ணிடணும். அந்த டயத்துல இது கேமோட வேல்யூவை 0 பண்ணி இந்த வைல்ட் லூப்பை விட்டு வெளியே வந்து கேமை குவைட் பண்ணிடணும். ஓகேவா? அதெல்லாம் எப்படி எழுதுறதுன்னு ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து கவர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்னேக்குக்கு மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஓகேவா? நம்ம ஸ்னேக் இன்னும் நவுற ஆரம்பிக்கல. அதை நவுற வைக்கிறதுக்கு இப்போ மூவ்மெண்ட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷனை எழுத போகிறோம். அந்த மூவ்மெண்ட்டுன்ற ஃபங்க்ஷனை மூவ்மெண்ட்ன்ற ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு நம்ம டைரக்ஷன்ன்ற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டைரக்ஷன் வேரியபிளில் டின்ற ஒரு லெட்டரை கொடுக்க போகிறோம். ஓகேவா? அதாவது ஸ்னேக் நமக்கு எடுத்தோடனே ரைட் சைடு மூவ் ஆரம்பிக்கணும். நீங்கள் எந்த சைடு வேணால் மூவ் பண்ணுற மாதிரி வைக்கலாம். பட் டிஃபால்ட்டாக நம்ம கிளாசிக் கேம் எல்லா கேம்லேயுமே வந்து ரைட் சைடு தான் ஸ்னேக் எடுத்தோடனே அதுவாகவே மூவ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம எந்த பட்டனுமே ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் டிஃபால்ட்டாக ரைட் சைடு மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதே லாஜிக்கு தான் நம்ம இந்த சைடு ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ள வச்சுக்கலாம். இஃப் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டியா இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது இந்த லெஃப்ட் டு ரைட் வந்து நம்ம ஒய் ஆக்சிஸை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒய்யோட வேல்யூவை 1 டைம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்னேக்கை வந்து ரைட் சைடு 1 டைம் மூவ் பண்ண வைக்கணும்னா ஒய்யோட வேல்யூவை 1 டைம் இன்க்ரீஸ் பண்ண வச்சு ஹெட்டோட வேல்யூவை 1 டைம் இன்க்ரீஸ் பண்ணணும்.
ஸோ இந்த ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்தோம்னா 1/1 இன்க்ரீஸ் ஆகணும் அந்த வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஹெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஹெட்டோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். டெய்லோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணாமல் விட்டோம்னா டெய்ல் அதே இடத்துல மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஹெட்டு மட்டும் அடுத்த பாக்ஸ்க்கு போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்னேக்கோட லென்த்து வளர்ந்துக்கிட்டே போகும். அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இருங்க நான் அதை உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன். ஃபஸ்ட்டு டைரக்ஷனுக்கு வந்து நான் இந்த இடத்துல ஆல்ரெடி டின்ற வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா, நீங்கள் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கோங்க. டைரக்ஷனுன்ற வேரியபிளை இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டைரக்ஷனுக்கான வேல்யூ வந்து டி அப்படிங்கிறத இங்கேயும் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ டிஃபால்ட்டாக நமக்கு ரைட் சைடு மூவ் ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அதாவது 10, இப்போ 10,20 ஹெட் இருக்கும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா 10,21 ஹெட்டோட வேல்யூ வந்து 5லேருந்து 6 மாற்ற போகிறோம். ஸோ 10,21 புது ஹெட்டோட வேல்யூவான 6 கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இதை நம்ம ரன் பண்ணும்போது ஸ்னேக் இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா, பட் வந்து டெய்ல் வந்து நமக்கு ஸ்னேக்கோட டெய்லும் சேர்ந்து இதோட மூவ் ஆகாமல் டெய்ல் ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஸ்னேக்கோட லென்த்து அதிகமாகிட்டே போகுது. அதை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லோட வேல்யூயும் இன்க்ரீஸ் பண்ணணும். டெய்லோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த பிரிண்ட் கண்டிஷனில் நம்ம ஒரு சில இதை மாற்றணும். அதாவது ஃபீல்ட் ஆஃப் ஜேகமாயி வந்து 0வா இருந்ததுன்னா நமக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். பட் இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ நம்ம எழுதியிருக்கிறபடி டெய்லோட வேல்யூ புதுசாக அதிகப்படுத்திக்கிட்டே போகிறோம். ஸோ டெய்லோட வேல்யூவோட சின்னதாக இருக்கிற எல்லா வேல்யூமே நம்ம ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபீல்ட் ஆஃப் ஜேகமாயி வந்து ஸ்மாலர் தேன் டெய்லாக இருந்தது. அண்ட் ஸ்மாலர் தேன் டெய்ல்னா நீங்கள் 0வும் ஸ்மாலர் தேன் டெய்ல் தான். அண்ட் -1 ஃப்ராகுக்கு யூஸ் பண்ணுறோம் பாருங்க, -1ன்ற வேல்யூ அதுவும் ஸ்மாலர் தேன் டெய்ல் தான். அந்த வேல்யூ வந்து நம்ம இப்போ இக்னோர் பண்ணிடணும். ஃபீல்ட் ஆஃப் ஜே,i இது வந்து நாட் ஈக்குவல் டு -1 இருந்ததுன்னா அந்த இடத்துல நமக்கு ஸ்பேஸை ஃபில் பண்ணணும். ஓகேவா, இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு நம்ம ஸ்னேக்கு மூவ் ஆகுது, ரைட் சைடு மூவ் ஆகுது. பட் ஒவ்வொரு தடவை மூவ் ஆகும்போதும் கீழே மூவ் ஆகிட்டே போகுது, அடுத்தடுத்த லைனுக்கு மூவ் ஆகுது. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இப்போ எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஸ்னேக்கு ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு இப்போ யூ ஸ்லீப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா நம்ம டிஃபால்ட்டாக ஒரு 100 இல்லை 1000 அந்த மாதிரி வந்து வேல்யூ கொடுத்துக்கலாம். நான் இப்போ 1000 கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி நம்ம சி ப்ரோக்ராமில் இருக்கிற பில்டின் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 மில்லி செகண்ட் இல்லை 1000 மில்லி செகண்ட் வந்துட்டு நமக்கு ரன் ஆகாமல் ஹோல்டில் வச்சுருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நடுவில் நமக்கு 100 மில்லி செகண்ட் ஹோல்ட் டைம் வரும். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா நமக்கு யூ ஸ்லீப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இல்லைன்னு காட்டுது. அந்த ஃபங்க்ஷன் உள்ள ஹெட்டர் ஃபைலை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணணும். அதோட ஹெட்டர் ஃபைல் வந்து யுனைடெட் ஸ்டாண்டர்ட் லைப்ரரின்னு நினைக்கிறேன். ஸோ யுனைடெட் ஸ்டாண்டர்ட் .h அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இதை நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா இப்போயும் நமக்கு ஸ்னேக்கு ஸ்பீடாக தான் மூவ் ஆகுது. ஓகேங்களா, இப்போ இந்த 1000ன்ற வேல்யூவை 10,000 மாற்றுறேன். இப்போ ப்ளே பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாயிருக்கு. 1 2 3 4 5. ஸோ 5 டிஜிட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலாக நான் 5 9s கொடுக்குறேன். இருக்கிறதுலேயே 5 டிஜிட்டில் எக்ஸ்ட்ரீமான வேல்யூ. இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்னேக்கு எவ்வளோ ஸ்லோவாக மூவ் பண்ணணுமோ அவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுது. பட் ரொம்ப ஃப்ளிக்கர் ஆகுது. ஸோ இதை வந்துட்டு இதை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி உங்களுக்கு என்ன ஸ்பீடு கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1000லேயே வச்சுருக்கேன், 10,000லேயே வச்சுருக்கேன். நமக்கு இந்த ஸ்பீடே இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ஸ்னேக்கை ஒரே லைனில் மூவ் பண்ண வைக்கிறது,
ஃபீல்ட் ஆஃப் லேஅவுட் இப்போ போயிடுச்சுன்னா பாருங்க நமக்கு தாண்டி போனதுனால சிக்மெண்டேஷன் ஃபால்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சிக்மெண்டேஷன், அதாவது சிக்மெண்டேஷன் ஃபால்ட்னா நம்ம என்ன அரே சைஸ் யூஸ் பண்றோமோ அந்த அரே சைஸை தாண்டி உள்ள மெமரி சிக்மெண்ட்டை போய் டச் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ கடைசியா போய் அந்த இடத்துல முட்டுச்சு பாருங்க, அந்த முட்டின வேல்யூ வந்துட்டு 19,39. ஸோ அடுத்தது என்ன ஆகுதுன்னா 19,40க்கு போகுது. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம எந்த ஒரு மெமரி செக்மெண்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணல, அது வேற ஏதாச்சும் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அதை போய் நம்ம டச் பண்ணும்போது இந்த மாதிரி செக்மெண்டேஷன் ஃபால்ட் வந்துடும். ஸோ இதெல்லாம் வராம இந்த எரர்லாம் எப்படி கிளியர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம்.